This sermon, Hebrews, chapter 1 was delivered on Wednesday evening, August 21st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 1 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். In Revelations 11, we find out that John on the Isle of Patmos saw a woman standing in the skies, and she had the sun at her head and the moon under her feet. நீங்கள் உங்களுடைய பென்சில்களை வைத்துக் கொண்டு வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ளப் போவதாய் இருந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ வானத்தில் நின்று கொண்டிருந்தாள் என்றும், அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்றும், அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது என்பதையும் யோவான் பத்முத்தீவில் இருந்தபோது கண்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம். And the woman was in travail with a child to be born. She brought forth a man child. The red dragon stood to devour the child as soon as it was born. அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை பிறந்தவுடனே அதை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. And the child was caught up into heaven, and the woman fled into the wilderness where she was nourished for a time and a half time, or dividing of time. அந்த பிள்ளை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே அவள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக அல்லது பாதிக்காலம் போஷிக்கப்பட்டாள். Now the woman represented the church, and the child that she brought forth was Christ. The moon under her feet was the law, the sun at her head was grace. 12 stars in her crown was the 12 apostles. இப்பொழுது ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருந்தாள். அவள் பெற்றெடுத்த பிள்ளையோ கிறிஸ்துவாயிருந்தது. அவளுடைய பாதத்திற்கு கீழே இருந்த சந்திரனோ நியாயப்பிரமாணமாயிருந்தது. அவள் தலையில் அணிந்திருந்த சூரியனோ கிருபையாயிருந்தது. அவளுடைய கிரீடத்தில் இருந்த 12 நட்சத்திரங்கள் 12 அப்போஸ்தலர்களாயிருந்தனர். And there's where at what the 12 apostles was the glory or the crowning of the New Testament. See, for no other foundations can be laid and that which is already laid. Amen. See? Amen. அங்கேதான், அதாவது 12 அப்போஸ்தலர்கள் மகிமையாய் இல்லை, புதிய ஏற்பாட்டின் கிரீடமாயிருந்தனர். புரிகிறதா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போடக்கூடாது. புரிகிறதா? The foundations, the New Testament, the apostles, the doctrine of the apostles and so forth is the founding crown of the New Testament. புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டின் கிரீடமாக கண்டறியப்படுகிறது. And then at the moon is a shadow of the sun. The sun just reflects its light when it's behind the earth, and the moon gives light to walk by at night. சந்திரன் சூரியனின் நிழலாய் உள்ளது. சூரியன் பூமியின் பின் இருக்கும்போது தன்னுடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. சந்திரனோ இரவில் நடந்து செல்லும்படியான ஒளியை தருகிறது. And what a beautiful picture we have here. Another beautiful picture. The sun represents Christ. The moon represents the church. They're just like husband and wife. நாம் இங்கே என்ன ஒரு அழகான காட்சியை பெற்றுள்ளோம். மற்றொரு அழகான காட்சி. சூரியன் கிறிஸ்துவையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. சந்திரனோ சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அவைகள் கணவனும் மனைவியையும் போன்றிருக்கின்றன. And in the absence of Christ, the church reflects the minor light, the gospel, and it's a light to walk in until the sun rises again. Amen. Then the church and the sun, the moon and the sun blends together. கிறிஸ்து இல்லாத நேரத்தில் சபையானது கொஞ்சம் ஒளியை, சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறது. சூரியன் மீண்டும் உதயமாகும் வரை
அது நடப்பதற்குரிய வெளிச்சமாய் உள்ளது. ஆகையால் சபையும் குமாரனும் போலவே சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் கலந்துள்ளன. See, the moon is a part of the sun. And the church is a part of Christ. And while the absence of Christ, the church reflects His light. புரிகிறதா? சந்திரன் சூரியனின் ஒரு பாகமாயிருக்கிறது. சபை கிறிஸ்துவின் ஒரு பாகமாயிருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இருக்கும்போது சபையானது அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. And then as sure as we can see the moon shining, it knows the sun shining somewhere. Amen. And as long as the church is reflecting the light of Christ, Christ is alive somewhere. Amen. Think of it. ஆகையால் சந்திரன் பிரகாசிப்பதை நாம் காணும்போது நிச்சயமாகவே சூரியன் எங்கோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதையே அது தெரிவிக்கிறது. சபையானது கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற வரையில் கிறிஸ்து எங்கோ ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். Now, the law was a type of the grace, but law had no saving power in it. Law only was a law was a policeman. The policeman put you in jail. But you see, it taken grace to get you out of jail. See? இப்பொழுது நியாயப்பிரமாணமோ கிருபைக்கு ஒரு மாதிரியாய் இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணமானது அதில் ரட்சிக்கும் வல்லமையை கொண்டிருக்கவில்லை. நியாயப்பிரமாணம் ஒரு காவல்காரனாய் இருந்தது. அது உங்களை சிறைச்சாலைக்குள்ளாக போடுகிற காவல்காரனாய் இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுக்க கிருபை தேவைப்பட்டது. புரிகிறதா? So the blood of Christ, the gospel, delivers us from sin. Law only makes us sinners. The law only said, you are a sinner. Thou shalt not steal. Thou shalt not commit adultery. Thou shalt not bear false witness. ஆகையால் கிறிஸ்துவின் இரத்தம், சுவிசேஷம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை பாவிகளாக்குகிறது. நியாயப்பிரமாணமோ, நீ ஒரு பாவி, நீ திருடாதிருப்பாயாக, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று மாத்திரமே கூறிற்று. See, it's a policeman that says you're wrong and you're guilty, but the gospel is the good news. Amen. Christ died to save us from all of our trespasses, transgressions of the law. Christ died to take us out. பார்த்தீர்களா? அதுவோ நீ தவறாயிருக்கிறாய் என்றும் நீ குற்றவாளியாயிருக்கிறாய் என்று கூறுகிற ஒரு காவல்காரனாய் இருக்கிறது. ஆனால் சுவிசேஷமோ நற்செய்தியாய் இருக்கிறது. நம்முடைய தப்பிதங்களிலிருந்தும் நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்களிலிருந்தும் நம்மை ரட்சிக்கவே கிறிஸ்து மரித்தார். நம்மை மீட்டெடுக்கவே கிறிஸ்து மரித்தார். Now, Paul, as soon as he was converted, he never consulted with any seminary, neither did he consult any ministers. But did you notice he went down into Arabia and was there 3 years in Arabia? இப்பொழுது பவுல் அவன் மனமாற்றம் அடைந்தவுடன் அவன் எந்த வேதசாஸ்திர பள்ளிக்கும் சென்று ஒருபோதும் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. மற்றெந்த ஊழியக்காரனிடத்திலும் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? அவன் அரபு தேசத்திற்கு சென்று அங்கே அரேபியாவில் 3 வருடங்கள் தங்கியிருந்தான். Now, this is to my opinion that now we got to get a background of this so we'll know how substantial it is. And the first lesson tonight, we take our background. இப்பொழுது இது என்னுடைய அபிப்பிராயமாய் உள்ளது. அதாவது இப்பொழுது நாம் இதை குறித்த ஒரு பின்னணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே நாம் அது எப்படிப்பட்ட உண்மையாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். இன்றிரவு முதல் பாடமாக நாம் நம்முடைய பின்னணியை பற்றி எடுத்துக் கொள்வோம். Now, Paul was such a Bible teacher because he was taught under that great all-time famous Gamaliel. And he was one of the best known of the day. That great teacher of the law and the prophets. So Paul was well schooled in those things. இப்பொழுது பவுல் அப்பேற்பட்ட ஒரு வேத ஆசிரியராக இருந்தான். ஏனென்றால் அவன் மகத்துவமும் எல்லா நேரத்திலும் புகழ்பெற்று விளங்கிய கமாலியேலின் கீழ் கற்பிக்கப்பட்டிருந்தான்.
அவன் அந்த நாளில் அறியப்பட்டவர்களிலேயே மிகச் சிறந்த ஒருவனாயிருந்தான். அவன் நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் மகத்தான ஆசானாய் விளங்கினான். ஆகையால் பவுல் அந்த காரியங்களில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். This great revelation, being honest in his heart, a murderer, had consented to Stephen's death and saw Stephen die under the rocks and clods of being stoned to death. எனக்கு அவனை இந்த விதமாக பிடிக்கும். இந்த மகத்தான வெளிப்பாட்டை தன்னுடைய இருதயத்தில் உத்தமமாய் உடையவனாயிருந்தான். மேலும் அவன் ஒரு கொலைகாரனாய் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருந்தான். ஸ்தேவான் கல்லெறியுண்டு மரிப்பதை கண்டிருந்தான். I think it must have got next to Paul when he saw Stephen raise his hands to heaven and said, I see the heavens open. And I see Jesus standing at the right hand of God. And he said, Father, lay not this charge of sin against them. And he fell asleep. ஸ்தேவான் தன்னுடைய கரங்களை வானத்தை நோக்கியவாறு உயர்த்தி, வானங்கள் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன் என்றும் இயேசுவானவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் நான் காண்கிறேன் என்று கூறின போது, அது அடுத்தபடியாக பவுலை பிடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவன், பிதாவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்றான். பின்னர் அவன் நித்திரையடைந்தான். Did you notice that he never died? He fell asleep. Just like I don't believe he ever felt another rock. Just like a baby on the bosom of its mother falls asleep, Stephen fell asleep in the arms of God. There's something about Paul that got next to him. நீங்கள் அதை குறித்து கவனித்தீர்களா? அவன் ஒருபோதும் மரிக்கவில்லை. அவன் நித்திரையடைந்தான். அதாவது இவ்விதமாக அடுத்தடுத்து எறிந்த கற்களின் வேதனையை அவன் உணர்ந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. அவனோ தன்னுடைய தாயின் மடியிலிருந்த ஒரு குழந்தையைப் போல நித்திரையாயிருந்தான். ஸ்தேவான் தேவனுடைய கரங்களில் நித்திரையடைந்தான். பவுலை குறித்த ஏதோ ஒன்று உண்டாயிருந்தபடியால் அது அவனை அடுத்தபடியாக பற்றி கொண்டது. He goes over to the high priest and he gets some letters that I'll arrest all those people that's making all that noise and those heretics. அதன் பின்னர் அவன் அதனை எதிர்த்து போரிடுகிற எந்த மனிதனையும் குற்றவாளி என நிர்ணயித்து தண்டனை வழங்க அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து சில கடிதங்களை பெற்றிருந்தான். மேலும் அந்த சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும், அந்த முரண்பாடான கொள்கைகளுடைய வேத புரட்டர்களை நான் கைது செய்வேன் என்று கூறியிருந்தான். Which is considered what we would call today some radical fanatic or something like that, making a lot of noise and causing disturbance. We'll just go down and settle it. அவர்கள் அவ்வாறு கருதப்பட்டனர். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை என்னவென்று அழைக்கிறோம் என்றால், தீவிர மதவெறியர் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றாக அழைக்கிறோம். அதாவது அதிகமாக சப்தமிட்டு குழப்பத்தை உண்டாக்குகிறவர்கள் ஆவர். நாம் அங்கு சென்று அதை சரி செய்வோம் என்கிறோம். And all these road down a little low, not a great highway like we travel. Them roads in Palestine, just little trails like a cow trail through the woods, where the cattle and the sheep and the horses and the donkeys and the camels went over the hills. அவன் தன்னுடைய ஒரு சிறிய பண்டைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். நாம் பயணிப்பது போன்ற பெரிய நெடுஞ்சாலையில் அல்ல. பாலஸ்தீனாவில் அந்த பாதைகளோ அவ்வாறு இருந்தன. அதாவது ஒரு காடுகளில் கால்நடைகள், பசு, ஆடுகள், குதிரைகள், கழுதைகள் மற்றும் ஒட்டகங்கள் மலைகளின் மேலேறி செல்கிற வழித்தடத்தை போன்ற சிறு பாதைகள் அமைந்திருந்தன. And Paul on his road down to Damascus about noon one day a great light shined down and struck him to the ground. No one saw it but Paul. I want you to notice that. ஒரு நாள் மதிய வேளையில் பவுல் தன்னுடைய பாதையில் தமஸ்கோவிற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் அவனை தாக்கி கீழே தரையிலே விடத்தள்ளிற்று. பவுலை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Right here, this is not personal now, but just so we're leading into this background, that you'll know that that same Jesus, now when he was here on earth, he said, I came from God, and I go back to God.
இப்பொழுது இங்கே இது தனிப்பட்டதல்ல, ஆனால் நாம் இந்த பின்னணிக்குள்ளாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அது அதே மாறாத இயேசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் மீண்டும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். Now, when he led the children of Israel, he was a pillar of fire. And he was made flesh, then he returned back to that same pillar of fire. And when he met Paul on the road to Damascus, he was that pillar of fire, that light. See? A great light. இப்பொழுது அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது அவர் அக்கினி ஸ்தம்பமாயிருந்தார். அவர் மாம்சமானார். அதன் பின்னர் அவர் மீண்டும் அதே அக்கினி ஸ்தம்பத்திற்கு திரும்பிச் சென்றார். அவர் பவுலை தமஸ்குவிற்கு போகும் வழியில் சந்தித்த போது அவர் அந்த அக்கினி ஸ்தம்பமாய், அந்த ஒளியாய், பாருங்கள், ஒரு மகத்தான ஒளியாய் இருந்தார். Paul said, "Who is it that I persecute?" He said, "I'm Jesus who you persecute, the light." Oh, isn't he wonderful? பவுலோ, நான் துன்பப்படுத்துகிறதாக கூறுகிற நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவரோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அந்த ஒளியே என்றார். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? And here he is tonight, right here with us. Had his picture taken right there, the same thing. Pillar of fire, light, just the same as he was, same yesterday, today, and forever. அவர் இன்றிரவு இங்கே நம்மோடு இருக்கிறார். அவருடைய புகைப்படமோ அங்கே எடுக்கப்பட்டது. அதே காரியம், பாருங்கள், அக்கினி ஸ்தம்பம், ஒளி. அவர் இருந்த விதமாகவே இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Now the man that was with him did not see that light, but it was there just the same. The results give the same. Amen. அவரோடு இருந்த மனுஷரோ அந்த ஒளியை காணவில்லை. ஆனால் அதுவோ அதே விதமாக அங்கே இருந்தது. அதே பலன்களை தருகிறது. Now, is it possible that someone could see Christ in this building and no one else see? Sure, it happened there. இப்பொழுது யாரேனும் இந்த கட்டடத்தில் கிறிஸ்துவை காண முடியுமா? எவருமே அவரை காண முடியாதே. நிச்சயமாக அதுதான் அங்கே சம்பவித்தது. It happened also one night when Peter was in prison, and that light came into the prison and touched Peter and walked right by the inner guards, the outer guards, walked by the gate, the main gate, and the city gate. Amen. ஒரு இரவு பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கூட அதுவே சம்பவித்திருந்தது. அந்த ஒளி சிறைச்சாலைக்குள்ளாக வந்து பேதுருவை தொட்டு எழுப்பி, உட்புற காவலர் பக்கத்தில் நடக்க செய்து, வெளிப்புற காவலர் அருகே நடக்க செய்து, வாசலண்டை நடக்க செய்து, பிரதான வாசலையும் நகர வாசலையும் கடந்து போகும்படி செய்தது. Peter said, "I must have been dreaming," but he looked around, but the light was gone. Christ, that eternal, everlasting light. There he is. பேதுருவோ, நான் சொப்பனம் கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்றான். ஆனால் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த ஒளியானது போய்விட்டிருந்தது. கிறிஸ்து, அந்த நித்திய ஒளி, அதோ அவர் இருக்கிறார். Now on the road down, and look, another thing that we would speak of this just come in my mind. But the wise man that followed the star all the way from India, the Orient, months coming through the valleys and deserts, passed over observatories. கவனியுங்கள், நாம் இதை குறித்து பேசுகின்றபடியால் மற்றொரு காரியம் அப்படியே என் சிந்தனைக்கு வந்துள்ளது. ஆனால் கிழக்கே இந்தியாவிலிருந்து வந்த வானசாஸ்திரிகள் மாத கணக்காக பள்ளத்தாக்குகளினூடாகவும் வனாந்திரங்களினூடாகவும் கடந்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த நட்சத்திரமோ எல்லா வானிலை ஆய்வுக்கூடங்களையும் கடந்து சென்றது. And they kept the time of the night by the stars. And no historian or anyone ever mentioned of ever seeing that star but the wise man. It was just meant for them to see it. அந்த நாட்களில் அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டே இரவு நேரத்தை கணக்கிட்டு வந்தனர். ஆயினும் எந்த சரித்திரக்காரனுமே அல்லது வேறு யாருமே இந்த வானசாஸ்திரிகளை தவிர அந்த நட்சத்திரத்தை ஒருபோதும் குறிப்பிட்டு கூறினதே இல்லை. அவர்கள் அதை காணும்படிக்கு அது சுட்டிக்காட்டப்பட்டதாயிருந்தது. So you can see things that the other fellow might not see. To you it's a reality. To him they don't understand. ஆகையால் நீங்கள் காண்கிற காரியங்களை மற்ற நபர் காணாமல் இருக்கலாம். உங்களுக்கோ
அது ஒரு உண்மையாயிருக்கிறது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. Just like a conversion. You can be converted and enjoying the blessings of God. Just drinking in the blessings of God, and the next fellow sitting by you, don't see a thing. That's it. I just don't get it. I don't see what it's all about. Well, he's just not getting it, that's all. Where you are. ஒரு மனமாற்றத்தை போன்றே நீங்கள் மனமாற்றமடைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே பருக முடியும். உங்களுக்கு அடுத்துள்ள நபரோ நான் ஒரு காரியத்தையும் காணவில்லையே என்று கூறுவான். பார்த்தீர்களா? புரிகிறதா? அதுதானது. அதாவது நான் அதை புரிந்து கொள்ளவில்லை, அது எதை குறித்தது என்றே நான் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுவான். நல்லது, அவன் அதை சற்றேனும் புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அங்குதான் உங்களுடைய காரியமே உள்ளது. Notice now Paul on his road down, and as soon as this great experience happened to him, now he wasn't satisfied. That's what makes Paul so good. இப்பொழுது கவனியுங்கள், பவுல் தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். இந்த பெரிய அனுபவம் அவனுக்கு சம்பவித்தவுடனே இப்பொழுது அவன் திருப்தி அடையவில்லை. இப்பொழுது அதுவே பவுலை மிகச்சிறந்தவனாக்குகிறது. Our lesson tonight is not deep. It's a shallow lesson, but we will get into the deep after a while. But this is a very shallow lesson, but it's just starting off, and what it is, it's one thing that's exalting Jesus Christ, Paul, to begin. இன்றிரவிற்கான நம்முடைய பாடம் ஆழமானதல்ல, அது ஒரு மேலோட்டமான ஒரு பாடமாகவே அமைந்துள்ளது. ஆனால் சற்று கடித்தோ நாம் அதை ஆழமாக பார்க்க உள்ளோம். ஆனால் இதுவோ மிகவும் மேலோட்டமான ஒரு பாடமாகவே உள்ளது. ஆனால் இது வெறுமன துவக்கமாய் உள்ளது. அதே சமயத்தில் ஒரு காரியம் என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதாய் உள்ளது. பவுல் துவங்குகிறான். And before he would do this, Paul was a Bible scholar. And a Bible scholar will never rest his doctrine up on experiences. Amen. No, sir. They'll never rest their doctrine upon experience. You can have any kind of an experience, but it must be thus saith the Lord. Amen. Right. பவுல் இதை செய்வதற்கு முன்னரே அவன் ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான். ஒரு வேத பண்டிதன் ஒருபோதும் தன்னுடைய கோட்பாட்டை அனுபவங்களின் மேல் ஆதாரப்படுத்த மாட்டான். இல்லை ஐயா, அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய கோட்பாட்டை அனுபவத்தின் மேல் ஆதாரப்படுத்த மாட்டார்கள். உங்களால் ஒரு விதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்க வேண்டும். உண்மையே. Now in the Old Testament they had three different ways they could know a message. First the law, that was just the law. Then they had a prophet, a dreamer, and they had the Urim Thummim. Now that may be a little deep. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய 3 வழிகளை உடையவர்களாய் இருந்தனர். முதலாவது நியாயப்பிரமாணம், அது நியாயப்பிரமாணமாயிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாயிருந்தனர், ஒரு சொப்பனக்காரன். அவர்கள் ஊரீம் தும்மீமை உடையவர்களாயிருந்தனர். இப்பொழுது அது சற்று ஆழமானதாயிருக்கலாம். The Urim Thummim was the breastplate that Aaron wore on his breast. In there was 12 stones, jasper, sardis, carbuncle, so forth on down. They got all 12 of the big stones that was in the breastplate, showing that he was the high priest of every tribe, the 12 tribes of Israel. ஊரீம் தும்மீம் என்பது ஆரோன் தன்னுடைய மார்பில் அணிந்திருந்த மார்பதக்கமாயிருந்தது. அதில் 12 கற்கள் இருந்தன. வஜ்ரக்கல், பதுமராகம், மாணிக்கம் போன்றவைகளாகும். அவை மார்பதக்கத்தில் இருந்த பெரிய 12 கற்களாயிருந்தன. எனவே அது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்குமே அவன் பிரதான ஆசாரியனாய் இருந்தான் என்பதையே காண்பிக்கிறது. This breastplate hung on a pillar in the church. And when a prophet prophesied and they wanted to be sure it was right or not, இந்த மார்பதக்கம் சபையில் இருந்த ஒரு தூணில் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த போது அது சரியா அல்லது தவறா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள அது அவர்களுக்கு தேவைப்பட்டது. The prophets or the dreamers stood before this Urim Thummim, and he told his dream or his vision, whatever he had saw. தீர்க்கதரிசிகள் அல்லது சொப்பனக்காரர்கள் இந்த ஊரீம் தும்மீம் முன்னால் நின்று அவன் தன்னுடைய சொப்பனத்தையோ அல்லது அவனுடைய தரிசனத்தையோ அவன் என்ன கண்டானோ
அதை அவன் கூறினான். And if the sacred light, oh, do you see it? God's always dwelt in the supernatural realm. Amen. The conglomeration, those lights were just normal until this voice went forth. அப்பொழுது அந்த புனிதமான ஒளி அதிலிருந்து எழும்புமேயானால், ஓ, உங்களுக்கு அது புரிகிறதா? தேவன் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்ட மண்டலத்தில் வாசம் பண்ணினார். எல்லா கற்களிலிருந்தும் ஒன்று திரண்டு எழும்புகிற அந்த ஒளியானது இந்த சத்தம் புறப்பட்டு செல்லும் வரைக்கும் அந்த கற்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும். And when the voice struck those stones, if it wasn't supernatural, she laid dormant. But if it was supernatural, those lights all reflected the rainbow color together. Amen. Amen. Praise God. ஆனால் சத்தமானது அந்த கற்களில் பட்டவுடனே அது இயற்கைக்கு மேம்பட்டதா இல்லாமல் இருந்தால் அந்த மார்பதக்கம் செயலற்ற முறையில் இருக்கும். ஆனால் அந்த சத்தம் இயற்கைக்கு மேம்பட்டதா இருந்தால் அந்த ஒளிகள் ஒன்று சேர்ந்து வானவில் நிறத்தை பிரதிபலிக்கும். ஆமென். Then that was God speaking. That is my prophet. Amen. That dream came from me. It was according to the Urim Thummim that they judged. அப்பொழுது அதுவோ, இது என்னுடைய தீர்க்கதரிசி, அந்த சொப்பனம் என்னிடத்திலிருந்து வந்தது என்று தேவன் பேசுகின்றதா இருந்தது. அவர்கள் அதை ஊரீம் தும்மீமின் படியே நியாயம் தீர்த்தனர். You remember Saul when he backslid? He said he couldn't have a dream. And the prophet Samuel was dead. And there was no way, he said, even the Urim won't even speak to me. சவுல் பின்மாற்றம் அடைந்த போது நினைவிருக்கிறதா? அப்பொழுது அவன் எந்த ஒரு சொப்பனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினான். தீர்க்கதரிசி சாமுவேலும் மரித்து போயிருந்தார். எனவே வேறு வழியே இல்லாதிருந்தது. ஆகையால் சவுல் ஊரீமினாலாவது எனக்கு உத்தரவருளவில்லை என்று கூறினான். Nothing. Saul stood before the Urim and his words were dead thumps. See? God just refused him. And that Urim Thummim, that was Aaron's vindication of his priesthood. After Aaron going, Moses, the plate hung on the pillar. எந்த ஒரு மறு உத்தரவும் இல்லாமல் இருந்தது. சவுல் ஊரீம் முன்பாக நின்றான். அவனுடைய வார்த்தைகள் மரித்து போனவைகளாகவே இருந்தன. புரிகிறதா? தேவன் அவனை புறக்கணித்து விட்டார். அந்த ஊரீம் தும்மீம் ஆரோனுடைய ஆசாரித்துவத்தின் ரூபகாரப்படுத்தலாயிருந்தது. ஆரோன் மரித்த பிறகு மோசே அந்த மார்பதக்கம் தூணிலே தொங்கிக் கொண்டிருந்தது. Now the Aaronic priesthood ceased when Jesus died. And now, separating law from grace, we still have a Urim Thummim. And Paul was using it. Amen. See, the Urim Thummim today is God's immortal, eternal, everlasting word. Amen. See? இயேசு மரித்தபோது ஆரோனுடைய ஆசாரியத்துவம் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது கிருபையிலிருந்து நியாயப்பிரமாணம் வேறு பிரிக்கப்பட்டது. ஆனால் நாமோ இன்னமும் ஒரு ஊரீம் தும்மீமை பெற்றுள்ளோம். பவுல் அதை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? இன்றைக்கு ஊரீம் தும்மீம் என்பது தேவனுடைய அழிவில்லாத நித்திய வார்த்தையாகும். புரிகிறதா? For whosoever shall take anything out of this book or add anything to it. I don't want anything outside of it, but I want all it's got. That's the church we want. And all things must be proven by the word. இந்த புஸ்தகத்திலிருந்து யாராகிலும் எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது அதனோடு எதையாகிலும் கூட்டினால் தேவன் இந்த புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போட்டு இதில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார். இதற்கு புறமே இருக்கிற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம், ஆனால் இதிலுள்ள யாவும் எனக்கு வேண்டும். அந்த விதமான சபைதான் நமக்கு தேவை. எல்லா காரியங்களுமே வார்த்தையினால் நிரூபிக்கப்பட வேண்டும். That's the reason I took a flop recently among the Pentecostal people, because saying I could not understand where oil run out of your hands or blood out of your face was a sign you had the Holy Ghost. That's not scriptural. And I just couldn't take it. It's got to come from the Word. அந்த காரணத்தினால்தான் நான் அண்மையில் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மத்தியில் உண்டான வீழ்ச்சியை கண்டுபிடித்தேன். ஏனென்றால் உங்களுடைய கரங்களிலிருந்து எண்ணெய் வழிந்தோடுவது அல்லது
உங்களுடைய முகத்திலிருந்து ரத்தம் வருவதே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கான ஒரு அடையாளம் என்று கூறுகிறதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது வேத பிரகாரமானதும் அல்ல. எனவே என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தாக வேண்டும். And now Paul, he just loved the word. So before he would ever witness this great experience that he had, he went down in Egypt for 3 years. I believe it was 3 years. 3 years down in Egypt. இப்பொழுது பவுல் அவன் வார்த்தையை அப்படியே நேசித்தான். ஆகையால் அவன் பெற்றிருந்த இந்த மகத்தான அனுபவத்தை குறித்து சாட்சி பகரும் முன்பு அவன் எகிப்திற்கு சென்று 3 வருட காலம் தங்கியிருந்தான். அது 3 வருடங்கள். 3 வருடங்கள் எகிப்தில் இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். And you know what I believe he done? I believe that he took the Old Testament and searched through the Old Testament and found that that was really the absolute Messiah. Amen. He had to prove his experience by the Bible. Amen. Oh my. அவன் என்ன செய்தார் என்று நான் நம்புகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அது உண்மையாகவே முற்றிலும் மேசியாவா இருந்தது என்பதை பழைய ஏற்பாட்டினூடாகவே ஆராய்ந்து கண்டறிந்தான். எனவே அவன் வேதாகமத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். ஓ என்ன! Look at him when he was in prison. You notice there's a space of Paul's life. When he was in prison there for a long time, he wrote the book of Ephesians, he wrote this Hebrew letter. See, he had time. God laid him away over there in prison, and he wrote these letters to the churches. அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவனை கவனித்து பாருங்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். பவுல் நீண்ட காலமாக அங்கே சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுடைய ஜீவியத்தில் ஒரு நேரம் உண்டாயிருந்தது. எனவே அவன் எபேசியரின் புத்தகத்தை எழுதினான். அவன் எபிரேய நிருபத்தை எழுதினான். பார்த்தீர்களா? அவனுக்கு நேரம் இருந்தது. தேவன் அவனை அங்கே ஒரு சிறைச்சாலையில் தூரமாக வைத்திருந்தபடியால் அவன் அந்த நிருபங்களை சபைகளுக்கு எழுதினான். One to the church of Ephesus. He wrote one to the Pentecostal church. Had lots of trouble with them. The Pentecostal church he had more trouble with than anybody else. Still has it. But he was thankful for them. ஒரு நிருபத்தை எபேசு சபைக்கு எழுதினான். அவன் ஏராளமான தொல்லைகளை தங்களுக்குள்ளே கொண்டிருந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு மற்றொன்றை எழுதினான். பெந்தேகோஸ்தே சபையானது மற்றெல்லா சபையை காட்டிலும் அதிக தொல்லைக்குள்ளாய் இருந்ததை அவன் கண்டான். அவர்கள் இன்னமும் அதனை உடையவர்களாயிருக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களுக்காக நன்றியுள்ளவனாயிருந்தான். The only thing he could teach them when they come in, one had a tongue, one had a sound, one had a sensation, one had a feeling. எனவே அவனால் அவைகளை மாத்திரமே போதிக்க முடிந்தது. அவர்கள் சபைக்குள்ளே வந்தபோது ஒருவன் அந்நிய பாஷையுடையவனாகவும், ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாகவும், ஒருவன் ஒருவித உணர்ச்சி வசப்படுதலை உடையவனாகவும், ஒருவன் வேறு விதமான ஒரு உணர்வினை உடையவனாகவும் இருந்தான். He couldn't speak to them eternal security. He couldn't speak to them predestination. He couldn't talk to them. They were babies. They all had to feel something or see something or have funny feelings and or something around some evidences. எனவே அவனால் பேச முடியாமற் போயிற்று. அவர்களிடத்தில் நித்திய பாதுகாப்பை குறித்து பேச முடியவில்லை. அவனால் முன்குறித்தலை குறித்து அவர்களிடத்தில் பேச முடியவில்லை. அவனால் அவர்களிடத்தில் பேசவே முடியவில்லை. அவர்கள் குழந்தைகளாயிருந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரு விதமான உணர்வினையும் அல்லது ஏதோ ஒன்றை பார்க்கிறவர்களாகவும் அல்லது வினோதமான உணர்வுகளை பெற்றுக்கொண்டவர்களாயும் அவர்களை சுற்றி காணப்படுகிற ஏதோ ஒரு காரியத்தை உடையவர்களாகவும் ஏதோ ஒரு சில அத்தாட்சிகளை உடையவர்களாகவும் இருந்து வந்தனர். But I believe when he spoke to the Ephesians, he could speak on God has predestinated us unto sons and daughters and adopted us as children in Jesus Christ before the foundation of the world. Look at that. Amen. ஆனால் அவன் எபேசியர்களிடத்தில் பேசினபோது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிகார புத்திரராகும்படிக்கு குமாரராகவும் குமாரத்திகளாகவும் முன்குறித்திருக்கிறார் என்பதன் பேரில் அவனால் பேச முடிந்தது என்று நான் நம்புகிறேன். அதை பாருங்கள். என்ன Watch him come over to the book of Romans and so forth. They were grown up. Oh, they spoke with tongues, sure. And they had other signs of the Holy Spirit among them, but they didn't make doctrines and sensations and little quivers and funny feelings. மேலும் அவன் ரோமர் முதலிய புத்தகத்தில் எழுதும்போது கவனித்து பாருங்கள். அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சியுற்றிருந்தனர். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினர். நிச்சயமாகவே
அவர்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியின் மற்ற அடையாளங்களையும் அவர்கள் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் எந்த கோட்பாடுகளையும் உண்டு பண்ணிக் கொள்ளாமல் உணர்ச்சி வசப்படுதல்களையும் சிறு நடுக்கங்களையும் மற்றும் வினோதமான உணர்வுகளையும் பெற்றுக்கொள்ளாமலும் இருந்தனர். Paul said you go to extremes with that. When you ought to be teaching, you're still babies and have to have milk. பவுலோ, நீங்களோ அதனை கொண்டு மிக தீவிரமாக செல்லுகிறீர்கள். உங்களுக்கோ மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இன்னமும் குழந்தைகளாய் பாலை உண்ணத்தக்கவர் ஆனீர்கள் என்றான். இப்பொழுது that's what I've always tried to contend this tabernacle to be. Not a bunch of babies. Let's be grown up. And on the road. Oh my. There you are. அந்த காரணத்தினால்தான் இந்த குடாரமானது ஒரு கூட்ட குழந்தைகளாய் இருக்கக்கூடாது என்றே நான் எப்பொழுதும் போராட முயன்று வந்துள்ளேன். நாம் வளர்ந்தவர்களாய் இருப்போமாக. பாதையில் நில்லுங்கள். ஓ என்னே, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. So Paul goes down there first to see if his experience matched God's Bible. Oh, wouldn't it be wonderful today if people only done that again? If we made our experience match God's Bible. If it doesn't, then our experience is wrong. It don't flash in the year of thunder. ஆகையால் பவுல் முதலில் தன்னுடைய அனுபவம் தேவனுடைய வேதாகமத்தோடு பொருந்தியுள்ளதா என்று பார்க்கவே அங்கு சென்றான். ஓ, இன்றைக்கு ஜனங்கள் மாத்திரம் அவ்வாறு மீண்டும் செய்திருப்பார்களாயின் நாம் நம்முடைய அனுபவத்தை தேவனுடைய வேதத்தோடு பொருந்தி பார்ப்போமேயானால் அது அற்புதமாயிருக்கும் அல்லவா? அது அவ்வாறு வேதத்தோடு பொருந்தாவிடில் அப்பொழுது நம்முடைய அனுபவமே தவறாயிருக்கிறது. அது ஊரீம் தும்மீமில் பிரகாசிக்காது. The flash is in there. Amen. No, he got it. But if it doesn't, I don't care how good it seems, how real it looked like it was right. If those lights didn't flash on that Urim Thummim, it was wrong. அது அதில் பிரகாசத்தை உண்டு பண்ணுமேயானால், ஆமேன், நீங்கள் அதனோடு உங்கள் அனுபவத்தை பொருத்தி விட்டீர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது பிரகாசிக்கவில்லை என்றால் அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அது சரியானது போன்று எவ்வளவு உண்மையாக காணப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த ஒளிகள் அந்த ஊரின் தும்மிமில் இருந்து பிரகாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும். And no matter how much experience you've had, how real it seems to be, how presenting it is, how educational it is, what a great tool it is to win souls, if it doesn't flash in the Word, it's wrong. Right? It must line up with the Word. நீங்கள் எவ்வளவு அனுபவத்தை உடையவராயிருந்தாலும், அது எவ்வளவு உண்மையானது போன்று தென்பட்டாலும், அது எவ்வளவுதான் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், அது எவ்வளவுதான் பயிற்சி முறை கல்வியை சார்ந்ததாயிருந்தாலும், என்னதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கான ஒரு பெரிய கருவியா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது வார்த்தையின்படி பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறாகும். சரி, அது வார்த்தையோடு சரியாக இருக்க வேண்டும்.